அனைவருக்கும் தேவதேவியின் நாமத்தில் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆத்மீய சிந்தனைகள் காணொலியில் சிந்திக்கப் போவது ஏதென்றால், நம்ம கோவில்களில் ஒட்டுமிக்க கோவில்களில் வசிக்கும் தேவன்மார், தேவதைகள், அவரின் குணங்கள், அவர் அனைவருக்கும் மோட்சம் தர முடியும் தேவதைகளா அல்லையா என்பது பற்றித்தான். நாம் வழிபடும் கோவில்களில், ஒட்டுமிக்க கோவில்களில் இருக்கும் மூர்த்திகள் அல்லது நாம் வணங்கும் தேவதைகள் தெய்வ சக்திகளா அல்லது தீய சக்திகளா என்றதை பற்றி சற்று சிந்திப்போம். நாம் வணங்கும் ஒவ்வொரு கோவில்களிலும் ஒவ்வொரு விதமான சக்தி கொண்டதென்று அனைவருக்கும் தெரியும். நம்ம சில கோவில்கள் போவதற்கு விருப்பப்படுவோம், ஆனால் மற்ற சில கோவில்கள் போவதற்கு விருப்பப்படாது. அல்லது நாம் செல்லும் அந்த கோவில், நம்ம சொல்லுவோம், எனக்கு அந்த கோவிலில் வைப்ரேஷன் இல்லையே, அல்லது சொல்லுவோம், எனக்கு அந்த கோவிலில் ரொம்ப வைப்ரேஷன் இருக்குது, അല്ലെങ്കിൽ அந்த சாமியாரிடம் செல்லுമ്പം வைப்ரேஷனே எடுக்குது, எனக்கு அங்கே அவரை கூட இருக்கணுமென்னே தோன்றுது, அப்படியெல்லாம் சொல்லுவோம். இன்னும் சில வேஷங்களில் சித்தர்கள் என்ற பேரில் கடவராந்தைகளில் படுக்கும் பேய் பிடித்தவர் மாதிரி பேசும் சிலரை பார்த்து சிலர் பெரிய சித்தன் என்று சொல்லி அவர் பிறகே போகும். அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்போம், அவரை கூட இருப்போம், அவரை கூட்டி நம்ம இடத்துக்கு கொண்டு வருவோம், அவருக்கு சேவை செய்வோம். அவர் சில பேர்கள் சாக்கடையில் வாசம் செய்யும். நம்ம அவருக்கு பேர் உடனே போடுவோம், சாக்கடை சித்தரன்னே உடனே பேர் போடுவோம். ஒரு சில பேர் மயானத்தில் வாசம் செய்யும், அவருக்கு மயான பைரவனே நம்ம பேர் போடுவோம், பெரிய சித்தி பெற்றவர்னு சொல்லுவோம். சில பேர் போதைப் பொருட்கள் உண்டு வசிக்கும். அவரை பார்க்க போயால் நம்ம என்ன கொண்டு போவோம், சுருட்டு வாங்கிட்டு போவோம், பீடி வாங்கிட்டு போவோம். ഇതെല്ലാം ആത്മീയതകൾ, ഒരു ജ്ഞാനം പെറ്റവരെന്നതായി പൊയ്യാക നമ്മ മനതിൽ കൊണ്ട് നടപ്പതുണ്ട്. ഇനി ചിലർ മൗനത്തിൽ അമരുവും, ചിലർ പേയ് പോൽ പേസും. ചില പേരുകൾ അഴുക്ക് തുണിയെ മൂട്ട കെട്ടി ചുമന്നിട്ട് നടക്കും. കയ്യിലേത് കിടച്ചാലും അതെല്ലാം വാരി കെട്ടി അപ്പടിയേ കൊണ്ട് നടക്കും. അതൊക്കെ നമ്മ എന്നെ ചെയ്യും, ഒരു ഇത് കൊടുப்போம், ഒരർത്ഥം കൊടുப்போம், അല്ലാതെ അതെപ്പറ്റിയൊരു തകവൽ കൊടുப்போம். മനുഷ്യൻ്റെ പാപമെല്ലാം ഒരു മൂട്ടയാക അഴുക്കാ കെട്ടി ചുമന്നിട്ട് നടക്കുന്നു. இப்படி பல பேர்கள் பலவிதம். ഇനി ചില പേர்கள் കൊടിയ നോയ് വന്ന് ഇറന്നു പോകും. അപ്പോൾ നമ്മൾ ചൊല്ലും, അത് മനുഷ്യൻ്റെ പേയ്, മനുഷ്യൻ്റെ കർമ്മം അവർ ഏറ്റെടുത്ത് വച്ചിരിക്കുക, അതിനാലെ വന്നതെന്ന് ചൊല്ലും. അനേകർ ചില കോവിൽ വാസലുകളിൽ പടുക്കും. ചില പേர்கள் വാസലുകളിൽ പടുക്കും. ചില പേர்கள் മയാന പകുതികളിൽ പടുക്കും. ഇതേപ്പറ്റി വിരിവാക ഇന്നൊരു കാണലിൽ சிந்திப்போம். இப்போது நாம் வழிபடும் ஒட்டுமிக்க சக்திகளும், நம்ம கோவில் வழிபடுന്ന சக்திகள் உண்மையாக சொன்னால் 75% തമോ ഗുണത്തോട് ചേർന്നവർ, അല്ലാതെ
രജോ குணத்தோடு சேர்ந்தவரென்று நன்றாக உணரவும். ஒட்டுமிக்க பேரும் நம்ம கோவில்கள் பார்த்தா நமக்கு தெரியும். கோவில்கள் மது குடிப்பவர் உண்டு. அது அந்த கோவிலில் போയാൽ ഒരു കുപ്പി ചാരായം വാങ്ങിയിട്ട് പോകും. ചാരായം ചൊല്ലുന്നത് ഇപ്പോൾ ചാരായം ഇല്ല, അതിനാൽ ബ്രാൻഡി റമ്മെല്ലാം വാങ്ങിയിട്ട് കൊണ്ട് കറുപ്പസ്വാമിക്ക് കൊടുക്കും. ഉദാഹരണமாக കറുപ്പസ്വാമികൾ. அதுதான் இறைவனன்னு நினச்சி நம்ம வழிபட்டுட்டே இருக்கு. நம்ம குலதெய்வம் கருப்பசாமி, அருள் புரியும் கருப்பசாமி அப்படி சொல்லிகிட்டே நம்ம வழிபட்டுட்டே இருக்கு. மோட்சம் தரும் கருப்பசாமின்னு கூட ஒரு வேளை இனி சொல்லுவோம் கொஞ்ச காலத்துக்கு பிறகு. இவர் கஞ்சா சுருட்டு சாராயம் ஆகினவையில் விருப்பம் கொண்டவர். அவர் உயிரினம்தான், அதுவும் பிரம்மந்தான். அந்த அளவுக்கு மேலே ചെന്നവർക്ക് അതും ബ്രഹ്മന്தான், അതിലെന്താ മാറ്റവുമേ ഇല്ല. എന്നാൽ ശിവൻ എന്നത് പോസിറ്റീവ് എനർജി ആയിരുന്ന ഭൈരവന്മാരെല്ലാമേ നെഗറ്റീവ് എനർജി താൻ, അവരെ ഭൂതഗണങ്ങൾ താൻ. ഇറവൻ പോസിറ്റീവ് എനർജി ആയിരുന്ന പേ എന്നത് നെഗറ്റീവ് എനർജി താൻ. ഇത് രണ്ടും ചേരുവതായി பிரம்மம். இவை கொடுப்பதற்கு இவர் கஞ்சா சுருட்டு சாராயம் ஆகின விருப்பம் கொண்டு அது கொடுப்பவർക്ക് നന്മകൾ செய்வோம். நம்ம ചൊല്ലുന്ന നന്മകൾ. ഇങ്ങെല്ലാം പോകുന്ന ആളുകാരെ பார்த்தாൽ എതിരിയെ കൊല്ലുവதற்கு, എതിരി നമുക്ക് ദ്രോഹം பண்ணுന്നവർക്ക് ദ്രോഹം பண்ணுவதற்கு ഞാൻ ഒരു കോഴി തരുവോ, നീ അവനെ പോയി അവനെ സാക്കടിക്കണം அப்படி சொல்லிட்டு 75% ஆளுகாரும் சொந்தம் காரியம் காணுவதற்கு தான் கோவில்களில் போகுது. எளிதாக இந்த இடங்களில் போயால் தான் அது நடக்கும். சத்துகுணமுள்ள எந்த கோவிலில் போயாலும் அவர் கேட்கும் இதே மாதிரியுள்ள விஷயங்கள் நடக்காது. அருள் புரியுന്ന சத்துகுணமுள்ள மோட்சத்தின் அர்ஹமுள்ள தேவதைகள் ஆருமே எதுவும் கேட்டு வாங்க மாட்டேன். நீ அது கொண்டு வா, எனக்கு நீ அது தரல அப்படின்னு கேட்க மாட்டேன். இவரெல்லாம் என்ன செய்வோம்னா, தமோ குணத்தோடு சேர்ந்தவர் ഞാൻ ഒരു കോഴിയെ തരുവോ അല്ലാതെ ഒരു ആട വെട്ടുവോ, കറുപ്പസ്വാമിക്ക് ആട വെട്ടുവോ, ആട് വെട്ടിന പിറகு ഇത് വെട്ടുവോ, നീ അതെനിക്ക് ചെയ്തു തരണം, ഒരു കാര്യം ചെയ്തു തരണം ചൊല്ലുവോ. കാര്യം ഉടനെ ചെയ്തു തരുവോ, അതിന് ആട വെട്ടം നിങ്ങൾ മറന്നിടും. കൊഞ്ചം കഴിയുമ്പോൾ ഉങ്ക കഴുത്തിലേ വന്ന് പിടിപ്പോ. ദൈവശക്തികൾ ആരേക്കും എന്ത ദ്രോഹവും ചെയ്യാൻ വരമാട്ടെ, ആരെ കഴുത്തിലും പിടുങ്ങ വരമാട്ടെ. തമോ ഗുണത്തോടിരിപ്പവരും രജോ ഗുണത്തോടിരിപ്പവരും താൻ ഇതേമാതിരിയുള്ള വിഷയങ്ങൾ ചെയ്യും. ഇവർ തമോ ഗുണത്തിലുള്ളവർക്ക് തമോ ഗുണ കോവിലിൽ പോയ മട്ടം താൻ അരുൾ കിടക്കും, അരുൾ പുരിയും. അത് ரொம்ப എളുത്. എന്നാൽ കലിയുഗമേ പോവത് തമോ ഗുണത്തിലെത്താൻ, അത് ഓടുവതേ തമോ ഗുണത്തിൽ. ഭൈരവമൂർത്തികളും ഇതേമാതിരി താൻ. നിറയെ കോവിലുകൾ കാലഭൈരവൻ എൻ്റെ പേരിൽ കാലഭൈരവൻ ഇരിക്കും കോവിലുകളുണ്ട്. നമ്മൾ എന്നെ നിനയ്ക്കും കാലഭൈരവൻ എന്നത് ഇറയവനെന്ന് ഇല്ലേ, അത് കാലൻ യമൻ. സദാശിവന് വിപരീത ശക്തി, അതായത് കൊല്ലും കൊലയ്ക്കും അധികാരമുള്ളവർ. അതെയും ധർമ്മമൂർത്തിയെന്ന് നനച്ച് വഴിപെടുന്ന ആളുകാർ അനേകരുണ്ട്. കാലഭൈരവന്മാർ, ഗുളികന്മാർ. ചില ഊരുകളിൽ ഗുളികൻ എന്നത് ശനിയൻ പിള്ളകൾ, ചാമുണ്ടികൾ, കാലഭൈരവന്മാർ, കരിങ്കാളികൾ, ഡാഗിനികൾ, ശാഗിനികൾ, കുട്ടിച്ചാത്തന്മാരെല്ലാമേ കറുപ്പ് താൻ ഉടുപ്പോ. അത് ഈ ഇറയവനെന്ന് നനച്ച് വഴിപെടുന്ന അനേകായിരങ്ങൾ. ചില കുട്ടിച്ചാത്തന്മാരെ ധർമ്മം ചെയ്യുന്നവൻ ചൊല്ലി ധർമ്മം എന്ന പേര് കൂടെ ചേർത്ത് അപ്പടി പേസുവതുമുണ്ട്. ഇവരെല്ലാം ശാസ്ത്രന്മാരെന്ന് ചൊല്ലുവോ, ചില പേരെ ധർമ്മശാസ്താവെന്നും ചൊല്ലുവോ. അനാ തനി ഗുണം ചാത്തന്താൻ, കറുപ്പിലെത്താം വിരിപ്പം, തമോ ഗുണത്തിലെത്താം വാസം. ആരും ഇവർ വഴിയാക മോക്ഷം കിടക്കാക്ക എന്ത വരലാറുമേ ഇല്ല, എന്ത തകവലുമേ ഇല്ല. ചുടലൈമാടൻ വസിപ്പത് മയാനത്തിൽ. നിറയെ കോവിലുകൾ, ചുടലമാടൻ കോവിലുകളുണ്ട്. മയാനമാടൻ സാപ്പാട് പിണം,
அது சில காளி இனங்களுக்கும் சாப்பாடு பணம் தான். மயான காளின்னு சொல்லுவோம், അതിന് മയാന കാളിയെന്ന് ചൊല്ലുவோம். ഇത് മയാന ഭൈരവൻ ചുള്ളൈമാടൻ, മറ്റത് മയാന ഭൈരവി, അത് മയാന കാളിയെന്ന് ചൊല്ലുவோம். சாப்பாடு பிணம் இவைகளை வணங்கும் அநேக ஆயிரங்கள். இவர் மயான காளி, அதே மாதிரி മയാന മാടൻ, ചുടലമാടൻ എല്ലാം ഇരിക്കും ആളുകാർ പക്കത്ത് വന്നു വിട്ടാലേ കറ്റാഴ നാറ്റം പോലും കെട്ടനാറ്റം വീശും. തീയ ശക്തികൾക്ക് വിരിപ്പം കറുപ്പ് ആടൈകൾ. എളുതാ നമുക്ക് കണ്ടുപിടിക്കാൻ മുടിയുന്ന ഒരു സിഗ്നൽ ഇതാണ്. ഇവർ തീയ ശക്തിയാ ദൈവശക്തിയാന്ന് കണ്ടുപിടിക്കാൻ അവർ എന്താ ആട அணியதுன்னு பார்த்தாலே நமக்கு எளிதாக கண்டுபிடிக்கலாம். கருப்பு நீல அணிபவர் தமோ குணத்தோடு சேர்ந்தவர் என்று உறுதியாக சொல்லலாம். சிவப்பு நீல ஆடைகள் அணிபவர் எல்லாமே தீய சக்திகள் ஒட்டுமிக்க பேர். ஆனால் அதனாலே அவர் மனிதனை நன்மை செய்யாதுன்னு நினைக்கக்கூடாது. அவரை உணங்குவரப்போ அவரை எது வேணோ கொடுப்போம். பணம் கொடுப்போம், ஐஸ்வர்யம் கொடுப்போம், எல்லா போக சுகங்களும் கொடுப்போம். ஆனால் மோட்சம் மட்டும் கொடுக்க முடியாது. அதுதான் இறைவன் சக்தியும் தீய சக்தி பேய் சக்தியும் തമ്മിലുള്ള ஒரே ஒரு டிஃபரன்ஸு இது ஒன்று மட்டும்தான். உலகத்தில் எல்லா சுகங்களும் போக சுகங்களும் கொடுக்க முடிவது தீய சக்திகளுக்கு. மோட்சம் നൽക முடிவது, ஆத்மீய மோட்சம் നൽക முடிவது தெய்வசக்திக்கு மட்டும். இதுதான் ஒரே ஒரு வித்தியாசம். பாக்கி எல்லாமே தீய சக்திக்கு எல்லாமே கொடுக்க முடியும். மோட்சத்தை விட அனைத்தும் கொடுப்போம். அப்போது இந்த நிறம் விருப்பப்படும் தேவதைகளும் மனிதனும் தமோ குணம் இருப்பவர், அதில் ரஜோ குணம் இருப்பவர். ரஜோ குணம் இருப்பவர் சிவப்பு ஆடையில் ரொம்ப விருப்பம் கொண்டவர். சிவப்பு ஆடை, நீல ஆடை அணிபவரும் രജോ ഗുണത്തിൽ ഇരുപ്പവരും നീല ആട ரொம்ப വിരുപ്പം കൊള്ളും. ഇത് നമുക്ക് എളുതാതെ കണ്ടുപിടിക്കണം അവരെ. എന്താ ദേവത, ഇപ്പോൾ ഉദാഹരണമാക ഒരു ജെയിൻ கோவிலில் ചെന്നാൽ அந்த கோவில் திகம்பரனா சேதம்பரனான்னு பார்ப்பதுக்கு ஒரே ஒரு வழியுண்டு. அனைவருக்கும் தெரியும். அந்த மகாவீர சிலையில் ஆடை எதுவும் போடாமல் இருந்தால், துணி கட்டாமல் இருந்தால் അത് ദിഗംബര കോവിൽ മട്ടംതാണ്. അതിൽ 2 സെക്ടറുണ്ട്, ദിഗംബരന്മാർ, சேதம்பരന്മാർ. അവരുടെ സന്യാസികളും ആരുമേ കോമണം കൂടെ അണിവതില്ലേ. சேதம்பரன் கோவிலில் ചെന്നാൽ, சேதம்பர ஜெயின் கோவிலில் ചെന്നാൽ அந்த சிலையில் ஒரு வெள்ளை துண்டை கட்டியிருப்போம். அது பார்க்கும்போது நமக்கு தெரியும் இது சேதம்பரന്മാർ വിഭാഗത്തിൽപ്പെട്ട ജെയിൻ കോവിലും தெரியும். അവരുടെ സന്യാസിമാരും വെള്ള ആട അണിയും. ഇതേപോലെ ആട അണിവതിൽ നിന്നേ നമ്മ ഒരു മനുഷ്യൻ്റെ ഗുണത്തെ, അല്ല ദേവതയുടെ ഗുണത്തെ, മനുഷ്യനും ദേവതകളെല്ലാം മനുഷ്യൻ ഉരുവാക്കുവതാണ്. അതേപ്പറ്റി അടുത്ത കാണലിൽ അതുതാൻ വരും. ദേവതകളിൻ പിറപ്പൻ്റെ ഒരു കാണലിൽ വിറയിൽ പതിവേറ്റു. അപ്പോൾ ഇവരുടെ നിറം பார்க்கும்பொழுதே, எந்த ஆடை அணிவது என்று பார்க்கும்பொழுதே நமக்கு தெரியும் அவர் எந்த குணத்தில்பட்டவர். எளிதாக கண்டுபிடிக்கலாம். இப்படி தெய்வசக்திகள் சந்தன நிறம். ஒரு சில பேர் சந்தன நிறம், இளம் மஞ்சள் நிறம் அணி, அது மங்கள நிறம். அது இறைவன், அதாவது சத்துவகுணம் இருப்பவர் தான் அணிவது. எளிதாக தெய்வசக்திகள் சந்தன நிறம் அல்லது வெண்மை நிறமான ஆடைகள், ஆபரணங்கள் அணிபவர். இது சத்துவகுணத்தின் அடையாளம். இந்த 2 நிறங்களும் சத்துவகுணத்தின் அடையாளம் என்று அறியவும். மனதில் எப்போதும் நம்ம உணர வேண்டியது, சத்துவகுணம் ஒன்று மட்டும்தான் மோட்சம் என்ற படியே കയറാൻ നമ്മെ ആക്കും. അതായത് മോക്ഷമിൻ്റെ പടിയിലേറെ വേണ്ടുമാന
சத்தகுணத்தில் தான் போகணும். சத்தகுணம்தான் கடைபிடிக்கணும். அப்போது தெய்வசக்தி എന്നത് சத்தகுணம் என்று இதில் നിന്ന് தெளிவாகுது. இத்துடன் இந்த ஆத்மீய சிந்தனை முடிவு பெறுகின்றது. தேவதைகளின் பிறப்பென்ற ஒரு காணொலியுடன் விரைவில் சந்திப்போம். அதுவரை தேவதேவியின் நாமத்தில் வணக்கம்.